ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லதா குக் வித் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் சில்லி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சில்லி பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க, பிரெட் சில்லி சாப்பிட்ருக்கீங்களான்னு தெரியல. சப்போஸ் யாராவது சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு சாப்பிடாதவங்க இதை பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் இது வரைக்கும் சேர்க்காத புதுசாக ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரெட் சில்லி செய்கிறதுக்கு தேவையான மெயின் பொருளே பிரெட்டு தான். பிரெட்டை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணால் தான் கிளறும் பொழுது முழுசாகவே இருக்கும், இல்லைனா உப்புமா மாதிரி உதிர்ந்து போயிடும். நம்ம சேனலில் தான் நிறைய குக்கிங் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோமே, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போவே போக வேண்டாம், அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பிரெட்டெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை கிராம்பு மட்டும் போட்டுட்டு அது நல்லா புரிஞ்சதும் நீல வாக்கில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிடுவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். குடமிளகாய் இப்போயே சேர்த்துக்க வேண்டாம், அது சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இப்போது கேரட், பீன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு லைட்டாக வதக்கிடலாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சு வேக விடுறத விட இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இப்போ குடமிளகாயை சேர்த்துடலாம். மிளகாவை சேர்த்துட்டு 2 கிளறிட்டு இதில் முக்கியமான ஒரு மசாலா, அதுதான் சிக்கன் மசாலா. நார்மல் சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துறாதீங்க, சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அதுதான் இதில் சேர்க்கணும். அப்போ தான் நான் சொல்கிற டேஸ்ட் இதில் வரும். நீங்கள் மற்ற மசாலா சேர்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு கிளறிட்டு இப்போ இந்த மசாலா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். இது மேலே ஒரு மூடியை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை கொதிக்க விடுங்க, சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், அந்த மசாலாவுடைய ஸ்மெல்லாம் போகிட்டு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 2ஆக பிரித்து கூட சேர்த்து கிளறிக்கலாம், இல்லை முழுசாக சேர்த்துட்டு கூட கிளறிக்கோங்க. ஆனால் கிளறும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறுங்க. மசாலா அதில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நிறைய நாழி கிளற மாதிரி இருக்கும். நான் வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோவில் இது வரைக்கும் சேர்க்காத ஒரு புது விஷயம் இதில் சேர்க்க போகிறோன்னு. அது என்ன அப்படின்னா, நான் இப்போ பாட போகிறேன். யாரும் பயந்து ஓடிடாதீங்க, ஜஸ்ட் 1 மினிட் தான், இதை கேட்டுட்டு போயிடுங்க. யமுனை ஆற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் நாட, பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட, இரவும் போனது பகலும் போனது மன்னன் இல்லையே கூட, இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பின் தொல்லையோ, ஆயர்பாடியில் கண்ணன் இல்லையோ, ஆசை வைப்பதே அன்பின் தொல்லையோ, ராவம் ராதா. நான் பாடின பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், நல்லா இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து. அவ்வளோதான், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டு கிளறி இறக்கிட்டோன்னா சுவையான பிரெட் சில்லி ரெடி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.